கல்யாணம் ஆன புது மண தம்பதியினர் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லலாம், மீதமுள்ள வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி, கல்யாணம் ஆகி சில மாதங்களோ சில வருடங்களோ ஆன தம்பதியினர் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவை சரிவர பேணி காக்க முடியாமல் இருக்கும் தம்பதியினருக்கும் இந்த வீடியோ மிக மிக பொருத்தமாக இருக்கும். வணக்கம், நான் ட்ரெடிஷனல் அக்குபஞ்சரிஸ்ட் நசீர். சென்னையில் 16 வருஷமாக ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பதிவு நான் சொன்ன இந்த 2 பிரிவினருக்கும் மிக மிக உபயோகமாக இருக்கும். முதல்ல கல்யாணமான புது மண தம்பதியினர் அவர்கள் என்ன செய்யலாம், எப்படி உங்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்லலாம் என்றதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். முதல்ல அவங்க கல்யாணம் ஆகிருக்காங்க அன்றைக்கினாக்கா, அன்றைக்கி அவங்களுக்கு ஏற்கப்படக்கூடிய அந்த சடங்குகள், எல்லா சடங்குகளும் அவங்களுடைய உடல் சூடாக இருக்கும். முதல்ல உங்களுடைய சூடை மேக்ஸிமம் தணிச்சுக்கோங்க. ஏதோ ஜில்லுன்னு சாப்பிட்றதோ இல்லை மோர் சாப்பிட்றதோ அது மாதிரி உங்களுடைய சூட்டை முதல்ல கம்மி பண்ணிக்கங்க. ரெண்டாவது உங்களுடைய ஆப்போனன்ட் பார்ட்னர், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயங்கள் மற்றும் கோபங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரு கூலான சுச்சுவேஷனில் கொண்டு வந்துடுங்க. ரெண்டாவது மேல், அதாவது மணமகனுக்கு அவங்களுக்கு சொல்கிற முதல் விஷயம் என்னன்னாக்கா, நான் ப்ரூவ் பண்ணிடணும், இல்லைன்னா என்னை தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. வாட் யூ ஆர் இஸ் யூ. உங்களுக்குள்ளே அந்த பவர் இருக்குது. அதை நீங்களே சந்தேகப்பட தேவையில்லை. அதனால் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஏறிடும். ஸ்ட்ரெஸ் ஏறினாக்கா எதுவுமே சரியாக வராது. அதே மாதிரி மணமகள் என்ன பண்ணணுனாக்கா, நம்ம அதிகமாக ஈடுபட்டால், எங்களோட விருப்பத்தை சொன்னாக்கா, இல்லை அதிகம் ஆர்வம் காட்டினால் மேல் சந்தேகப்படுவார்கள் அப்படின்றது நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் திருமணம் முடிந்து விட்டது. கண்டிப்பாக நீங்கள் இருவரும் நல்லா படித்தவங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கோபங்கள் மற்றும் உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சரி செய்துவிட்டு அந்த மன வாழ்க்கையில் ஈடுபடுங்கள். இது என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் என்பது 1000 காலத்து பல். அப்படின்னா என்னன்னாக்கா, அந்த நாளிலிருந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களும் இதோடு பிணைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய முயற்சிகளும் எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக ஆகும். ஏன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக காட்டி வெற்றி பெறுவீர்கள். அதே போல் மனமான சில வருடங்களான தம்பதியினர் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் அறிஞ்சிருப்பீங்க. அதனால் உட்காந்து பேசிக்கங்க. அதில் இருக்கிற டவுட்ஸ், என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, ஏன் இப்படி ஆகுது, நமக்குள்ளே ஏன் இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சிருக்குன்றதை உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த விஷயங்கள், உடல் சூடு மற்றும் சந்தேகங்கள், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அருமையாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய மீதமுள்ள, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இல்லற வாழ்க்கை மிக மிக அருமையாக இருக்கும். இப்போ சில பேருக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. முடிந்தாலும் நீங்கள் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் உட்காந்து பேசலாம். சில விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும், அது உட்காந்து பேசலாம். இல்லை பேச முடியலைனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சரிஸ்ட், நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணியிருக்கேன், அதனால் அணுகலாம். அதனால் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபிசியாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும், அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்களை சரி செய்து கொண்ட பிறகு உங்களுடைய பார்ட்னருடன் மன வாழ்க்கையை மிகவும் அருமையாக கொண்டு செல்லலாம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் கண்டிப்பாக என்னை அணுகவும் உங்களுக்கு சரியான விடை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.